பிரித்தானியாவில் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த பெரும்பாலான பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஆலயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்திருக்கின்றார்கள். இது என்னென்று பார்க்கின்றீர்கள்? ஏன் தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக இதுக்கு பலியாகி கொண்டிருக்கிறது? இந்த முரளிகிருஷ்ணா மேல பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இந்தியாவிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி, இவர் ஒரு கிரிமினல் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதை இப்போது நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் கேட்ட கோயில்கள் இன்னும் எப்படி சனத்தை கொண்டு வரதுன்றதுக்கு யாரை கொண்டு வந்து கதைக்க விட்டா கொண்டு வரலாம் என்றதுக்காண்டி ஆறு திருமுருகன் என்றவரை கொண்டு வரது, இந்த புள்ளிகள் முரளிகிருஷ்ணா போன்றவர்களை கொண்டு வரது, இவர்களை கேட்டு கேள்வி இல்லாமல் இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன? ஆலயங்கள் கிட்டத்தட்ட அது கடமாறித்தான் நடத்தப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வழக்கில் 40க்கும் மேற்பட்ட பிரித்தானிய தமிழர்கள் குற்றவாளியாக காணப்பட்ட தீர்ப்பளிக்கப்பட்டவருடைய தண்டனையை குறைக்கணும் என்று சொல்லி கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். விக்னேஸ்வரன் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு காமுகரை விடுதலை செய்ய சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்தியா. நீங்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது துக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கையெழுத்து போட்ட பலரிடம் கதைக்கும் பொழுது சின்ன பிள்ளைண்டா பார்த்து முதுக தடவி கட்டிப்பிடிச்சு நீங்கள் அனைத்து கதைக்கிறது இல்லையா? இது சும்மா கதைக்கிறது. சாட்டப்பட்ட ஆலன் 16 மாணவர்கள் மீது பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முயற்சி செய்திருக்கிறார். இது எவ்வளவு ஆபத்தானது? இது வெளியே பைரமி இந்த கதையாகத்தான் இது போய்கொண்டிருக்கின்றது.